கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் மதியுக மந்திரி அப்பாஜி இருந்தார். எதை கேட்டாலும் அதற்குரிய பதிலை கூறிவிடுவார். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அன்று கூடியிருந்தது. அறிஞர்கள், பெருமக்கள், மந்திரி பிரதானிகள் கூடியிருந்தனர். மனிதனின் மன இயல்பு பற்றி பேச்சு வந்தபோது பலரும் பலவிதமாக கூறினார்கள். அப்பாஜி எழுந்து, ஒரு மனிதனின் மனம் எப்படியோ அப்படித்தான் உலகமும் என்று மக்கள் நினைப்பார்கள் என்று கூறினார். உலகில் ஒரு பிடித்த பொருள் மற்றொரு மனிதனுக்கு பிடிப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றும் என அப்பாஜி ஆணித்தரமாக கூறினார். அப்பாஜியின் வாதத்தை அரசர் ஒப்புக்கொள்ளவில்லை. மற்றவர்களும் அரசர் சொன்னதை ஆதரித்தனர். உடனே அப்பாஜி தான் கூறிய கருத்தை சில நாட்களில் நிரூபிக்கிறேன் என்று கூறினார். நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் அரசரும் அப்பாஜியும் மாறுவேடத்தில் வயல்வெளிக்கு உலாவச் சென்றனர். அங்கு 3 பெண்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். முதல் அந்த வயலை பார்த்து, இது முகத்துக்குத்தான் உதவும் என்றாள். உடனே மற்றொரு பெண் அதை மறுத்து வாயுக்குத்தான் உதவும் என்றாள். 3வது பெண், நீங்கள் சொல்வதெல்லாம் தவறு, இது பிள்ளைக்குத்தான் உதவும் என்று உறுதியாக கூறினாள். பின்பு 3 பெண்களும் சென்ற பின் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் பேசியது புரியவில்லையே, அதற்குரிய விளக்கத்தை அப்பாஜியிடம் கேட்டார். உடனே அப்பாஜி, முகத்துக்கு உதவும் என்றால் மஞ்சளை பயிரிடலாம் என்று பொருள், வாய்க்கு உதவும் என்றால் நெல் பயிரிடலாம் என்று பொருள், பிள்ளைக்கு உதவும் என்றால் தென்னம்பிள்ளை பயிரிடலாம் என்று பொருள் என்றார் அப்பாஜி. அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார். அப்பாஜி தொடர்ந்து, அரசே, உள்ளம் எப்படியோ அதுபோலவே உலகம் என்று நினைப்பது மனிதனின் மனம் என்று நான் அன்றே சொன்னேனே என்றார். மன்னரும் மகிழ்ச்சியுடன் இதை ஆமோதித்தார். நன்றி.